இலங்கையில் சமீப காலமாக அதிகமான வீதி விபத்துகள் பதிவாகி வருகின்றன. மிக முக்கியமாக நேற்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற பாரிய வீதி விபத்துகளில் மொத்தமாக 13 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. அண்மைய நாட்களில் இந்த வீதி விபத்துகள் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே வீதி விபத்துகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். வாகன சாரதிகளாக இருந்தாலும் இந்த வீதி விபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகமான வீதி விபத்துகள் மதுபோதை காரணமாகவே நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 11 நாட்களில் 57 வீதி விபத்துகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்த விபத்துகளில் மொத்தமாக 58 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மாத்திரமில்லாம இந்த விபத்துகளில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த வீதி விபத்துகள்ல மொத்தமாக 17க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதிகமான விபத்துகள் உந்துருளிகள், அதாவது மோட்டார் பைக் மூலமாக தான் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே மிக கவனமாக வாகனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய வாகனங்கள் அதிவேகமாக பயணிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மாத்திரமில்ல, உங்களை சுற்றி இருக்கவர்களுக்கு கூட அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றதால வீதி விபத்துகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த காணொளி.